பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு அநேகருடைய விருப்பமும் நம்ம எல்லாருடைய விருப்பமும் தான், நான் எப்பொழுது தேவனை கூப்பிடுகிறோமோ, எப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோமோ, உடனடியாய் அவருடைய சமூகத்திலிருந்து பதில் கிடைக்க வேண்டும், உடனடியாய் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லிதான் எல்லாரும் நாம் நினைக்கிறோம். ஆனால் தேவனும் அதை தான் விரும்புகிற ஜனங்கள் கூப்பிடுகிற பொழுது நான் பதில் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையுமாயிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இப்படி ஒரு மனிதன் கூப்பிட்டு உடனே பதில் கிடைத்த ஒரு சம்பவத்தை தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னாய் வைக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அவர்களை கண்டிக்கிறார். இப்பொழுது இந்த எலியா அந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்னாய் நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையின்படியே இன்றி தேசத்திலே மழையும் பனியும் பெய்யாந்திருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சொன்னபடியே தேசத்திலே மழை இல்லை. இந்த 3.5 வருடங்கள் தேசத்திலே மழை இல்லாத பொழுது மீண்டுமாய் கர்த்தர் அந்த எலியாவை கொண்டு ஆகாப்போடு கூட பேசி கர்மேல் பர்வதம் என்கிற ஒரு பர்வதத்திலே இவர்கள் கூடி நிற்கிறார்கள். இப்பொழுது எலியா சொல்கிறான், அந்த கர்மேல் பர்வதத்திலே ஒரு தனி மனிதனாய் நிற்கிறான். ஆகாப்போடு கூட அவனுடைய பந்தியிலே சாப்பிடுகிற பாகாவுடைய தீர்க்கதரிசிகள் 400 பேரும், தோப்பு இருக்கிற துணை தீர்க்கதரிசிகள் 450 பேருமாய் மொத்தம் 850 பேர் அவர்கள் கூடி நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எலியா சொல்லுகிறான், நீங்கள் பலி செலுத்துங்கள். பலி செலுத்துகிற பொழுது எந்த தெய்வம் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த பலி பொருட்களை பட்சிக்கிறதோ அந்த தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவன் எலியா சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்கிறார்கள். அதன்படியே முதலாவதாய் பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலியிட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரையிலும் கூப்பிட்ட பொழுதும் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. எப்பொழுது எலியா தன்னுடைய முறைக்காய் எழுமி நிற்கிறான். எழுமி நின்று அவன், ஆண்டவரே, நீர் உண்மையான தெய்வம் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்கிற ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். இப்பொழுது அவன் எழுமி நின்று என்னை கேட்டருளும் என்கிற ஒரு வார்த்தை அவன் சொன்ன பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலி பொருட்களை பட்சித்து போட்டது, அதனுடைய அந்த விறகுகளை பட்சித்து போட்டது, மண்ணை பட்சித்து போட்டது, கற்களை பட்சித்து போட்டது. இது மாத்திரமல்ல, எலியா அந்த பலி பொருள் மேலே மிகுற்றி வைத்திருந்த அந்த தண்ணீரையும் நக்கி போட்டு அந்த இடத்தையே தெரியாதபடி முழுவதுமாய் அந்த அக்கினி பட்சித்து போட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இங்கே ஒரு விஷயத்தை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். எலியா என்னை கேட்டருளும் ஆண்டவரே என்று சொன்னதற்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் பதில் தந்தார். எனவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் அதை தான் உங்களுக்கும் செய்ய போகிறார். உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பிரத்யட்சமாய் பதில் தர விரும்புகிறார். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்லி இந்த நாளின் காலை வேளை உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற காலை வேளையா? இந்த நாளின் காலை வேளை உங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற காலை வேளையா? இந்த நாளின் காலை வேளை விதமான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காலை வேளையா இருக்க முடியாது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆமா ஆண்டவரே, அப்பா சோதரம் அப்பா, நாங்கள் கூப்பிடுகிற பொழுது மறு உத்தரவு அருளி தருகிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் தம்முடைய கிருபை எங்களுக்கு பிரகாசிக்கப்படும் ஆண்டவர். எந்த விஷயத்தில் என்னை கேட்டருளும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்மை கூப்பிடுகிறார்களோ, எந்த விஷயத்திலே ஆண்டவரே என்னுடைய சத்தம் உடைய சமூகத்திலே வந்து எட்டுவதாக என்று சொல்லி கேட்கிறார்களோ, அந்த விஷயங்களை கர்த்தர் உம்முடைய ஜனத்தை கேட்டருளுவீராக. கர்த்தர் உம்முடைய ஜனத்துக்கு
ஜெபத்துக்கு மறு உத்தரவு அருள்வீராக. ஆமாண்டவரே, நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிற தேவன், அதன்படியே ஆண்டவருடைய ஜபங்களுக்கு பதிலையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் இன்னும் வளருவதற்குரிய கிருபையை கொடும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.